ஏஜிஎஸ் மாதிரி ஒரு பெரிய பேனர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பிரதீப் ரங்கநாத் சார் கூட நீங்க ஏடியா இருந்தனால அந்த குட்வில் காரணமா கிடைச்சதா? இல்ல இந்த படத்தோட ஸ்டோரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சார்? நான் என்னென்னா நீங்கள் கேட்ட ரெண்டுமே தான் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பிரதீப் ப்ரோவோட ஏடி அது ஏன்னா லைக் இப்போ ஏஜிஎஸ்க்கு ஆப்வியஸாக தெரியும். பிரதீப் ப்ரோவோட ஏடிஸ் எல்லாருமே வந்து லைக் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு ரெக்கமெண்டேஷனில் பிரதீப் ப்ரோ கிட்ட சேரவே முடியாது. நீங்கள் நீங்கள் யாராக வேணா இருங்க, எவ்வளோ பெரிய நான் பார்த்துருக்காத அவர்கிட்ட சேரவே முடியாது. ஒரு ஆர்கானிக்கான அப்ரோச், அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் இதை தாண்டி தான் நம்ம வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணவே முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் ஏஜிஎஸ்க்கு தெரியும். ஸோ அவங்களோட ஏடிஎஸ் வந்து லைக் லவ் டுடே சக்ஸஸ் மீட்லேயே அச்சரா மேம் சொன்னாங்க, இந்த 6 பேருக்கும் நாங்கள் எப்பயுமே ஏஜிஎஸ் வந்து லைக் அவர் டோர்ஸ் வில் பி ஓப்பன் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா கதை அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வந்து கதை பிடிக்காமல் இப்போ இன்னொன்று என்னென்னா நாங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு போனாலுமே யார்கிட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க கதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே பிரதீப் ப்ரோவோட ஏடிஸாவோ இல்லை அஸ்வத் ப்ரோவோட ஏடிஸாவோ இல்லை. ஸோ இதுதான் கதை உங்களுக்கு பிடிக்கணும். ஆல்சோ எங்களோட அந்த ஜேர்னியோட கிரெடிட்டாகவும் நான் அதை பார்க்குறேன்.